ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சற்று நேரம் சிந்தனைக்காக ஒரு சில காரியங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே தியானிப்பது அது நமக்கு நலமாக இருக்கும். நாம் எல்லோரும் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மனதோடு விழிப்போடு நாம் இருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நித்திய ஜீவன் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். இங்கே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் யாராவது ஒருவர் நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். போதும். இயேசு கிறிஸ்துவின் பிரயாண காலத்திலே ஒரு மனிதன் அந்த இடத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற அந்த தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபன் இயேசுவின் சமூகத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாலிபனுடைய பிற்பாடான காரியங்களை நாம் பார்க்கிறோம் பொழுது அதிலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, இந்த வாலிபன் எப்படி கேட்ட உடனே ஆண்டவர் பிற்பாடு அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இப்படி ஆண்டவர் சொல்லி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக போன்ற இப்படி பலவிதமான அந்த பழைய ஏற்பாடின் அந்த நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருக்கிறபடினாலே அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை அந்த காரியங்களை குறித்து அவனிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்றால். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். அவன் இந்த மனிதனிடத்திலே ஒரு விசேஷித்த காரியம், அந்த இடத்தை நாம் ஆழமாக சிந்திப்போமே, ஆனால் இந்த மனிதன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. இந்த பூமியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளிலே அவனுக்கு ஜீவிக்கக்கூடியதான எல்லா மார்க்கமும் அவனுக்கு அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு ஆஸ்திகள் இருக்கிறது, இந்த உலக பிரகாரமான ஆஸ்திகள் இருக்கிறது, ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அப்படியானாலும் இந்த பூமியிலே வாழக்கூடிய சகல விதமான ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தெரிகிறது, இந்த ஆஸ்தியினாலோ இந்த ஐஸ்வர்யத்தினாலோ நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் அந்த நித்திய ஜீவன் என்கிற ஒரு பதம், அந்த நித்திய ஜீவன் தேவன் மனுக்குலத்திற்காக ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வேற ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை அந்த மனிதன் அறிந்து கொள்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகங்களை எல்லாம் அவன் ஆழமாக வாசித்து அவனுடைய சகல காரியங்களை அறிந்து அவனுடைய சிறு பிராயம் முதலே அவன் அதை கைக்குள்ள வருகிறவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அந்த 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய சிறு பிராயம் முதலே அவன் இந்த காரியங்களை, அந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா சட்டத்திட்டங்கள், அந்த முறைமைகளை எல்லாம் அவன் கற்று கை கொண்டிருக்கிறான். அப்படியானால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கான ஒரு சில காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இதனுடைய விளக்கங்களை நாம் 2வது பார்ப்போம். முதலாவதாக, அந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன, அல்லது அந்த நித்திய ஜீவன் எதற்காக கொடுக்கப்பட்டது, எப்பொழுது அது கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது என்கிற ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கிறது நமக்கு நலமாக இருக்கு. நாம் அப்படியாக நமக்கு அதற்காக 2 வசனங்களை நாம் சேர்த்து வாசிக்க வேண்டும். அப்படியே ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி ஒருவர் தீத்து எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்படியானால் அந்த நித்திய ஜீவன் ஏற்கனவே நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த நித்திய ஜீவனுக்கான காரியங்களை நாம் தேடி அதன் பிறகே நாம் நடக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த ஐஸ்வர்யமான வாலிபன்
ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஏனென்றால் நித்திய ஜீவன் ஏற்கனவே அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாக்குத்தத்தமானது. அது எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்றால் அது வேதம் சொல்லுகிறது, அது ஆதி காலம் முதல் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ஆதி காலம் முதலாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனுக்குலத்திற்காக தேவன் அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எப்படி அதை ஆயத்தப்படுத்தினார்? எப்படி அது ஆதி காலம் முதல் அந்த தீத்துக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் அந்த 3:1 நாம் வாசிப்போம். 1வது அதிகாரம் 3வது வசனம். 1வது அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். 1 அதே வசனம் தான். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை கூட நம்ம ஆரம்பத்திலிருந்து வாசிப்போம். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்ததான நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே போதும் அந்த ஒரு வசனம் தான். ஆதி காலங்களிலே, அதாவது அந்த தீத்துக்களின் நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் நமக்காக அந்த நித்திய ஜீவன் ஏற்கனவே அந்த 1 யோவான் 2:25 படி நமக்காக அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அது எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாம்? அது ஆதி காலம் முதல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆதி காலத்திலே நடந்த காரியங்கள் என்ன? அதை குறித்து நாம் 1-2 காரியங்களை நாம் பார்ப்போமையானால், அந்த நித்திய ஜீவன் ஆதி காலத்திலே எப்படி மனுக்குலத்திற்காக அது கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு நேராக எல்லோரும் நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். போதும். இங்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் என்கிற ஒரு முதல் மனிதனை அவர் உருவாக்கி அவர் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்திலே அவனை இங்கே கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். அவனுக்காக ஒரு இடத்தை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அந்த அந்த ஆதாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவன் ஒரு பூரண மனிதனாக, அவன் ஒரு சிறு குழந்தையாக அல்ல, அவன் ஒரு பூரண மனிதனாகவே அவன் அங்கே படைக்கப்படுகிறான். அங்கே படைக்கப்பட்டு அவன் எங்க இடத்துல வைக்கிற பொழுது முக்கியமான 2 காரியங்கள் அந்த வசனத்திலே இருக்கிறது. அந்த வசனத்திற்குள்ளே முக்கியமான 2 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கட்டளைகள்? அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதற்கு பிற்பாடு அதை பண்படுத்தவும், ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாமை குறித்து, ஆதாமுக்கு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவனை உருவாக்கி அங்கே 2 விதமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஒன்று, அதை அவன் பண்படுத்த வேண்டும். அதை பண்படுத்தும் போதுதான் அதில் உள்ள பலனை அவனால் அனுபவிக்க முடியும். அதிலிருந்து வருகிற பலன் அவனுக்காக இருக்கட்டும், அவனுடைய சந்ததிகள் காலா காலங்கள் யுகமாய் அவன் மூலமாய் தோன்றப்படுகிற சந்ததிகள் போஷிப்பிக்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாகவே அவன் அதை பண்படுத்த வேண்டும். இது தேவனுடைய அந்த சுவிசேஷ காரியங்களுக்கு உள்ளடக்கப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டின் நிழலாகவே காணப்படுகிறது. 2வதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவன் அதை காக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் எதிலிருந்து காக்க வேண்டுமாம்? தேவனாகிய கர்த்தர் அங்கே பலவிதமான காரியங்களை, பலவிதமான மிருகங்களை அவர் படைக்கிறார். அப்படியே நாம் 9வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமே. ஆனால் 9வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலவுமான போதும். தேவனாகிய கர்த்தர் அங்கே மனிதனை போஷிப்பிக்கும்படியாக அங்கே ஏதேன் தோட்டத்திலே எதையெல்லாம் உருவாக்குகிறார் என்றால் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலவுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். ஒருவேளை இது வாசிக்கும் போது என்னடா இவன் இப்படி சொல்லுகிறான், ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அதாவது அந்த நித்திய ஜீவன் எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். அந்த நித்திய ஜீவன் எதற்காக உருவாக்கப்பட்டது, ஏன்
உருவாக்கப்பட்டது என்கிற அந்த ஆரம்ப கால காரியங்களை நாம் சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவுக்கும் மரணம் என்கிற ஒன்று கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரணமே இல்லாதவர். அப்படியானால் அவர் எப்படி அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எப்படி மரணத்தை அவர் ருசி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று பார்க்கிறோம். முதலாவதாக அந்த ஆதாமை குறித்து நாம் பார்ப்போமே, ஆனால் ஆதாமுக்கும் மரணம் என்கிறது கிடையாது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆதாமை உருவாக்குகிற பொழுது 2 விதமான பதங்களை அந்த இடத்துல உருவாக்குகிறார். மரணம் ஒன்று, ஜீவன் ஒன்று. அப்படித்தான் அந்த வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப ஒரு முறை கூட நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தோட்டத்தின் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் அங்கே உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த ஜீவ விருட்சம், ஜீவன், அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு அங்க விருட்சத்தை ஆண்டவர் அங்கே உருவாக்குகிறார். அப்படியே மரணத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கப்படுகிறார். என்ன கொடுக்கப்படுகிறார்? அந்த கட்டளைகளை நாம் எப்படி அறிந்து கொள்வோமானால், அந்த 3வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலே ஒரு சில வசனங்களை நாம் கவனிப்போமானால் அதற்கான அந்த பலன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. இந்த வசனத்தை நாம் ஆழமாக சிந்திப்போமானால் அந்த 15வது வசனத்தை ஒரு முறை கூட நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில், அதாவது ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அங்கே என்ன கொடுத்தார் என்றார்? 2 கட்டளை. என்ன கொடுத்தார்? அதை பண்படுத்தும். 2வதாக என்ன கொடுத்தார்? அதை காக்க வேண்டுமா. அப்போ ஆதாமுடைய வேலை என்னவென்று சொன்னால், அதை பண்படுத்த வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்காக அதை பண்படுத்தி அதன் பயிரிட்டு அதன் புசித்து அவனுடைய ஆத்தும், அது மாத்திரமல்ல அவனுக்கு பிற்பாடு வருகிற எல்லா சந்ததிகளும் அதில் பயன்பெற வேண்டும். 2வதாக அதை காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே இந்த ஆரம்பத்தில் இந்த 3வது வசனத்தின் இந்த காரியத்தில் நான் பார்க்கும்போது சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்து அது ஸ்திரியை பார்த்து, அப்படியானால் சர்ப்பம் இந்த தோட்டத்திற்குள்ள எப்படி வந்தது? அந்த ஆதாம் அந்த தேவனுடைய கட்டளையை மீறி, அந்த தேவனுடைய கற்பனைகளை அவன் கை கொள்ளாதபடிக்கு அந்த காக்கிற அந்த அனுபவம், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை, அதாவது அது ஒரு அதிகாரம். ஏன், அவன்தான் அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட முதல் மனிதன். அவன் ராஜா என்று கூட சொல்லலாம். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை மீறி அங்கே அவன் பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தில் நடுவிருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு. அப்படியானால் அந்த 9வது வசனத்திலே நாம் சொல்லப்பட்டதன்படி தோட்டத்தின் நடுவில் இருக்கிற, அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு. அப்படியானால் அங்கே மரணத்தையும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார், ஜீவனையும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 2 காரியமும் அங்கே உயிர் பெறாத ஒன்றாகவே இருக்கிறது. அது தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த 2ம் உயிர் பெறாது. அது எப்பொழுது உயிர் பெறுகிறது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமை அந்த இடத்துல உருவாக்கி அவனுக்கு சகலவிதமான ஆளுகை அங்கே கொடுத்து அதை ஆண்டு கொள்ளுங்கிற அந்த பரிபூர்ணமான காரியங்களை கொடுத்துக்கிற பொழுது அவன் ஆண்டுடைய வார்த்தைகளை மீறி அவன் அந்த கனியை புசிக்கிறான். அவன் அந்த கனியை புசித்து அவன் அந்த ஸ்திரீயின் மூலமாக அவன் அந்த சர்ப்பத்தின் மூலமாய் அவன் வஞ்சிக்கப்பட்டு அதை அவனுடைய மனைவியாக ஏவாள் புசிக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவன் அதை ஆதாமுக்கு கொடுத்து ஆதாமும் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை மீறி அவனும் அதை புசித்து அவன் பாவத்திற்கு உட்பட்டதனாலே அங்கே என்ன வருகிறது என்று சொன்னால், அந்த மரணம் என்கிற அந்த காரியம் அங்கே உயிர் பெறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆதாம் மரணத்திற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் அல்லவா, அவன் எதற்காக படைக்கப்பட்டவன்? மல்கியாவிலே நாம் அதை வாசிக்கிறோம் அல்லவே, வாசிக்க வேண்டாம். அவன் அதாவது பரிசுத்தமான அவன் ஒருவரை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பூரணமாக இருந்ததே, பரிசுத்தமுள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மையும் கூட அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு பலவிதமான அதிகாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஒப்பானவன் இந்த பூமியிலே ஒருவனும் இல்லையாம் என்று வேதம் சொல்லுகிறது. பலவிதமான அதிகாரங்கள், பிசாசை ஜெயித்து இந்த பூமியிலே ஜெயமாய் வாழக்கூடிய அதிகாரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய அற்பமான காரியங்கள்,
நம்முடைய பார்வைக்கு இன்பமான காரியங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிற காரியங்கள், நாம் ஆசிக்கிற காரியங்கள், நாம் இச்சிரிக்கிற காரியங்களை குறித்து நாம் எல்லா காரியங்களையும் இந்த தேவ அன்பை விட்டு தேவனுடைய காரியங்களை நாம் மறந்து அப்படியாக நாம் இந்த காரியங்களை செய்வோமானால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆளுகையிலிருந்து நாம் அப்படி விடுபடுகிறோம். அப்படி விடுகிற பொழுது நம்முடைய ஆத்துமா அந்த ஜீவனை விட்டு அது மரணத்துக்கு நேராக செல்கிறது. அப்படித்தான் அங்கே ஆதாம் அந்த காரியத்தை செய்ததனாலே அவன் என்ன செய்கிறானாம், அங்கே கீழே உள்ள வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிறதை அங்கு ஏவாள் சொல்லுகிறார். தேவன் இப்படியாக எங்களிடத்தில் கட்டளை கொடுத்திருக்கிறார், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் நிச்சயமாகவே நீங்கள் சாவீர்கள் என்று ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சத்ரு என்ன சொல்லுகிறான், அவன் தந்திரமாக, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அவள் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிக்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அவள் அந்த கனியை புசிக்கிற பொழுது அந்த கனியை புசிக்க எப்படி ஆகலும் அவளை அந்த கனியை புசிக்க அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருவானவன் இங்கே சொன்ன விதத்திலே ஒரு 50% உண்மை இருக்கிறது, 50% பொய்யாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் சொன்னான், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பழத்தை புசித்ததினாலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று. 2வது அவன் சொன்ன காரியம், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று சொன்னான். அந்த காரியமும் அங்கே நடந்தது. நீங்க நன்மை தீமை அறிந்து அவர்கள் தேவர்களைப் போல மாற்றப்பட்டார்கள். மனிதன், ஆண்டவர் சொன்னார், இதோ மனிதன் நன்மை தீமை அறிந்து நம்மில் ஒருவனைப் போல் அவன் உண்டாக்கப்பட்டான். அப்படியானால் இந்த காரியத்தில் எப்படி ஆண்டவராக இந்த ஆதாமுக்கு எப்படி மரணம் உண்டானது, அதை மீட்கும்படி எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் இல்லாதவர் மரிக்க நேர்ந்தது. அப்படி அந்த 3வது அதிகாரம் அந்த 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசியுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், எல்லாவரும் அந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு போதும், அவன் என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னான். அந்த 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே அவனுடைய கைக்கு எட்டத்தக்க தூரத்தில் அல்லது அந்த தோட்டத்தின் நடுவிலே அவன் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கிற தூரத்தில் தான் அந்த நித்திய ஜீவ பழமும் இருக்கிறது. இங்கே மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அவன் மீறுதலின் நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை அப்படியே நாம் புதிய ஏற்பாடுக்கு நேராக நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மனிதன் தன்னுடைய கற்பனைகளை மீறுதினாலே அங்கே முதலாவது மரணம் அங்கே உயிர் பெறுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டது. 2வதாக அந்த மரணத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்கிறானாம், அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு நேராக அவன் கண்கள் போகிறது. ஏனென்றால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஒருவன் புசித்தால் அவனுக்கு மரணம் என்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே அந்த ஆதாமுக்கு இப்பொழுது இருக்கிற அந்த காரியத்திலே அவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனால் கொடுக்க முடியாது. இந்த ஆதாமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டளைகளை மீறுதினாலே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவனை நிச்சயமாக கொலை செய்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனிதனை எப்படி ஒரு குயவன் தன்னுடைய கைகளினாலே அந்த களிமண்ணை எடுத்து ஒரு நல்ல பாண்டமாக அவன் வரைகிறான். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கைகளிலே அது கெட்டு போகிறது. ஆனால் அவன் அந்த களிமண்ணை அவன் தூரை தள்ளாதபடிக்கு அதே களிமண்ணை வைத்து அவன் விரும்புகிற பிரகாரமாக ஒரு நல்ல மண் பாண்டமாக அவன் செய்கிறான். அதே போலத்தான் இந்த ஆதாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏன் அதை வேலடைத்து பாதுகாத்தார் என்றால், அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை தேவன் பாதுகாத்து அவன் பிரவேசிக்காதபடிக்கு, அவன் அதை தொடாதபடிக்கு அவன் சுடர் ஒளி பட்டத்தை கொண்டு அவன் தேவன் பாதுகாத்தார்.
ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அந்த கட்டளையை மீறினதை அவன் அந்த மன்னிப்பை பெற்று அவன் அங்கே வர வேண்டும். பாருங்கள், அந்த மரணம், அந்த மரணத்திற்குள்ளாக அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். அந்த மரணம் என்கிற ஒரு பதம் அங்கே மனிதனுக்குள் வருகிறது. அந்த மரணம், அந்த ஆதாம் அந்த தேவ கட்டளையை மீறுகிறதுனாலே அங்கே என்ன உண்டாகிறது? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த மரணம் அங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயரிலே நாம் வாசிக்க வேண்டாம், அந்த ஆதாமுக்குள் எல்லாவரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த முந்தின ஆதாம் பாவத்திற்குள்ளே விழுந்து அவன் மரணத்தை அந்த ருசி பார்த்ததினாலே, அந்த மரணம் அவனை ஆண்டு கொண்டதினாலே, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து அந்த மனுக்குலத்திற்காக, அந்த மீட்புக்காக அவர் மரிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா! அந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்தால் தான் மறுபடியும் அந்த ஜீவன் உயிர் பெறுகிறதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அதை சிந்தித்துக் கொள்ளுவோம். ஆதாம் தன்னுடைய மகிமையை இழந்ததினாலே அந்த மரணம் அவனை ஆண்டு கொண்டது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பூமியை தேவன் எதற்காக உருவாக்கினார்? அந்த பூமியை தேவன் அழிவுக்காக உருவாக்கவில்லை. நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயாவிலே ஒரு வசனம் உண்டு, தேவன் பூமியை வெறுமையாக உருவாக்காமல் மனுக்குலம் வாசம் பண்ணும்படி மனிதர்களுக்காகவே தேவன் உருவாக்கினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆதாமுக்காக, அவனுடைய சந்ததிக்காக, அந்த ஒரே சந்ததிக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை படைத்தார். அதை அவர் அழிவுள்ளதாக படைக்கவில்லை. ஆனால் இந்த ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாக அந்த பூமியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய வேர்வையை சிந்தி அனுதினமும் கனியை பூசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உண்டாக்கும், நீ சமாதானம் இல்லாதபடி வாழுவாய். ஆனால் கடைசியிலே வேதம் சொல்லுகிறது, நாம் வாழுகிற இந்த பூமி அது ஒரு நாளிலே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அக்கினியினாலே மாற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த ஆதாம் அந்த மகிமையை இழந்ததினாலே அந்த அந்த மரணம் மனிதனுக்குள்ளே வந்திருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆதாமுடைய பிற்பாடு வந்த சந்ததியிலே வந்திருக்கிறவர்கள் தான் நம் இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மக்களும். அதே போலத்தான் அந்த மரணம் எப்படி ஆதாமை பிடித்து கொண்டதோ அதே போல நம் ஒவ்வொருவரையும் அது பிடித்து கொண்டது. எப்படி ஆதாம் அந்த கற்பனைகளை விட்டு விலகினானோ அதே போல் அவனுடைய சந்ததிகள் எல்லாம் அந்த கற்பனைகளை விட்டு விலகிறது. எப்படி ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய முகத்திற்கு தூரமானானோ அதே போல் அவனால் வருகிற எல்லா சந்ததிகளும் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் அந்த பாவம் மனிதனுக்குள்ளே அது பெருகினதுனாலே அந்த ஆரம்பத்திலே வைத்த அந்த ஜீவன், அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜீவனுக்கு போகிற கனியை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர் அதை வேலடித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த கனியை மனிதனுக்காக அவர் திரும்ப கொடுக்கும்படி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் ஒரு வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை எப்படி இந்த ஆண்டவர் நமக்கு தருகிறாராம்? அந்த ஆதாம் இழந்து போன அந்த ஜீவன், ஆதாம் தள்ளிவிட்ட அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு எப்படி தருகிறாராம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நமக்கு அந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் என்ன, அந்த கேள்விக்கான கொஞ்சமான ஒரு விடை நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறோம். அப்போ ஆதாம் எழுந்து போன அந்த மகிமை, அந்த நித்திய ஜீவன், அந்த அடைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு மறுபடியும் கொடுக்க வேண்டும். இன்னும் அந்த ஆதாமுடைய சந்ததியிலே 2 முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. ஒன்று காயின், இன்னொன்று ஆபேல். 2 சந்ததிகள் அவனுக்கு உருவாக்கப்படுகிறது. ஒரு சந்ததி துன்மார்க்க சந்ததியாய் போகிறது, ஒரு சந்ததி அது நீதிமானாய் காணப்படுகிறது. அந்த துன்மார்க்க சந்ததி, அதாவது அவன் பாவம் செய்ததினாலே ஒரு சந்ததி அழிக்கப்படுகிறது. ஆனால் அங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அந்த தேவனிடத்திலே அவன் திரும்பி வருகிற பொழுது ஆவுதலை போல ஒரு புது சந்ததி உருவாகி நாம் இந்த நாளிலே காணப்படுகிறது போல அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே உருவாகுவதற்காக அந்த ஒரு புது சந்ததி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ரகசியமாகவே காணப்படுகிறது. அந்த பாவம் செய்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுபட்டு அவன் தேவனிடத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது ஒரு புது வாழ்க்கையை தேவன் அங்கே கொடுக்கிறார். இங்கேயும் கூட நாம் வாசித்தது போல தேவன் நமக்காக என்ன செய்கிறாராம்? ஒரே பேரான குமாரனை
அந்த அடைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன், மனிதனிடத்திலிருந்து விலக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன், அந்த ஆளுகைக்கு உட்பட்ட மனிதன் தேவ கற்பனையை விட்டு விலகினதுனாலே அவனுக்காய் கொடுக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன், அவனிடத்திலிருந்து அடைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நமக்காக, இந்த புற சாதிகளாகிய நமக்கு அவர் கொடுக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். பிதாவின் மடியிலே இருந்த செல்லகுமாரனை தேவன் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தினுடைய காரியங்கள், ஆழமான சத்தியங்கள் அப்படியாக இருக்கிறது. எதற்காக தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார்? அந்த நித்திய ஜீவனை, நமக்காக கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன், மனுக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன் ஆதி பிதாவின் மூலமாய் அது மாற்றப்பட்டதினாலே அது மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படி தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு, அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்காக அவர் அளித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக நாம் அதே போல அந்த வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராக நாம் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வருவோமே ஆனால் அந்த 21வது வசனத்தை ஒரு முறை கூட நாம் வாசிப்போம். போதும். அங்க இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கு இருக்கிற நேரத்தில் சுருக்கமாக 1-2 காரியங்களை கூட பார்ப்போம். அங்கே முக்கியமாக 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரம், அதாவது உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், அவனுடைய எல்லா ஆஸ்திகளை விற்க வேண்டும், அது காரியம் அல்ல. நம்முடைய ஆஸ்திகளை விற்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்படியானால் உன்னிடத்திலே நிறைவானது இருக்குமே, ஆனால் நீ அதை எடுத்து உன்னுடைய ஐஸ்வர்யம், உனக்குடத்திலே ஐஸ்வர்யம் இருக்கிறது, நீ அதை எடுத்து தரித்திரருக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தரித்திரர் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முன்பாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷம், அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் தெளிவாக வாசிங்க பாப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கான இனி ஒரு படி, நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த நித்திய ஜீவனை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ளும்படி பலவிதமான காரியங்களுக்குள்ளே நாம் வர வேண்டியத காரியமாக இருக்கிறது. நாம் உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், வாசிக்க வேண்டாம், எபேசியர் 1:23 நாம் வழக்கமாக வாசிக்கிறது போல, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டாயிற்று, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளியாயிற்று. ஏனென்றால் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கும்படி அந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அந்த ஆவியை பற்றி கொண்டு, ஆனாலும் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் கடைபிடிக்கக்கூடிய அந்த விசுவாச காரியம், நம்முடைய தேவனோடு இருக்கிற அந்த உறவிலே பலவிதமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்களிலே அந்த நன்மையை குறித்து நாம் ஒரே ஒரு காரியங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்களை நடந்த ஒரு காரியங்களை நாம் வாசிப்போம். பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதனுடைய 9-10 வசனங்கள். அங்கே நன்றாக அந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. அது என்னவெனில், வந்து நின்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்று ராத்திரியிலே
16வது வசனம் தானே, 10வது 9வது வசனம். திரும்ப வாசிங்களா அந்த வசனத்திலே. ம் ம் அது என்னவெனில், மக்கெதோனிய தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. என்ன நன்மைக்கு குறித்து, அதாவது அந்த மக்கெதோனிய தேசத்தான் ஒருவன் வந்து, இது பவுலுடைய தரிசனத்திலே அங்கு சொல்லப்படுகிற காரியங்கள். அவர் பவுலுடைய தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். அவர் நித்திரை அடைந்திருக்கிற பொழுது அங்கு அவர் தரிசனத்திலே இந்த காரியங்களை பார்க்கிறார். அடுத்த வசனத்திலே அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு, போதும் போதும் அந்த இடத்திலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. என்ன என்றால், நீர் மக்கெதோனியா தேசத்திற்கு வந்து எங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அந்த 22வது வசனத்திலே நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். உனக்கு உண்டானவைகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக வந்தாராம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறார். தரித்திரர் யார்? அந்த 2 விதமான தரித்திரங்கள் இருக்கு. நமக்கு சமயம் இல்லை, இருந்தாலும் அந்த தரித்திரத்தை குறித்ததான அந்த யார் தரித்திரம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 2 விதமான தரித்திரங்கள் இருக்கு. அந்த வசனத்தை மாத்திரம் நமக்கு சமயம் இல்லாதபடினால நாம் வாசித்து விடுவோம். அப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக 2:9. போதும் போதும் போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அங்கே சிமிர்னா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மனுஷன் எப்படி இருக்கிறானான்? அவன் ஐஸ்வர்யவனா இருக்கிறான். அப்படியானால் அந்த தரித்திரம் என்னவென்று சொல்லும் பொழுது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தரித்திரம் அவனுடைய வறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுடைய ஜீவனத்திற்கான தரித்திரம், அவனுடைய பண தரித்திரம். அதாவது அவன் ஐஸ்வர்யவன், அதாவது அவன் தேவனோடு இருக்கிறான், அவனுக்கு எல்லா நிறைவும் இருக்கிறது. ஆனால் தரித்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கான தரித்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 3:17 கூட நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே இது லவோதிக்கியா சபையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படவனும் தரித்திரனும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறதை படியால். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தரித்திரம் ஏதென்று சொன்னால், இங்கே இருக்கிறது அது பூமிக்குரிய பிரகாரமான ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவனுக்கு நிறைவான ஐஸ்வர்யங்கள். அங்கே நாம் பார்த்த ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கிறது, அது தரித்திரம் என்று சொன்னால் அவனுடைய சரீர பிரகாரமான தரித்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தரித்திரம் அப்படி அல்ல. அவனுக்குள்ளே அந்த வசனம் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பு அவனுக்குள்ளே இல்லாத அந்த தரித்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தரித்திரத்தை தான், இந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் என்னை அனுப்பினார், அதுதான் நன்மை. நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்போ வாசிக்க வேண்டாம், 10:32 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை நாம் வாழ்கிற நாட்களிலே நன்மை செய்வதும் தான தர்மமே அல்லாமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையானது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகா 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனே நன்மை என்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு ஒன்றையும் உன்னிடத்திலே நான் கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த நித்திய ஜீவன் எப்படி அந்த நமக்காக மனுக்குலத்திற்காக வைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவன் ஒரு மனிதன் மூலமாக அது மாற்றப்பட்டது? எப்படி மறுபடியுமாக தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து இந்த உலகத்திலே வந்து அந்த நித்திய ஜீவனை நமக்காக அவர் மீட்டு தந்திருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தினதினாலே அந்த மகிமையான அந்த நித்திய ஜீவன், அந்த விளக்கப்பட்டிருந்த அந்த கனி, அந்த மகிமையான நித்திய ஜீவனை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாம் அந்த மனிதன் கேட்கிறான், எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது அவனுடைய சாயலும் அப்படியே வெளிப்படுகிறது. அவன் முழங்கால் படியிட்டு
ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அந்த மனிதன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், எல்லா வசதியும் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் அந்த நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு தெளிவில்லாதபடி அவன் இருந்ததினாலே அவன் தேவனிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு சரியான பதிலை சொல்லுகிறார். இப்படியான காரியங்களை நீ கை கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து கை கொண்டிருக்கிறாயே, அப்படியானால் அந்த நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள்ளும்படி, அந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படி நீ என்ன செய்ய வேண்டுமா? உனக்குள்ளே ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறது, நீ ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறாய். நீ எடுத்து உனக்கு இருக்கிறதுல இல்லாதவர்களுக்கு, அதாவது தரித்திரருக்கு நீ அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பணத்தினால் வருகிற நன்மைகள், நம்முடைய ஆஸ்திகளினால் ஐஸ்வர்யத்தினால் வருகிற நன்மைகளையும் அது குறிக்கிறது. அந்த தேவனுடைய சுவிசேஷம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையான, அந்த ஐஸ்வர்யமான மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டுமா? நம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இது ஒரு நன்மையாக இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த தேவனிடத்திலே அந்த நித்திய ஜீவனுக்காக நாம் அனுதினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நாம் நிலைநிற்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் மரிப்போமே, ஆனால் ஒருவேளை நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பூமியிலே தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படி ஆனால் நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய பணத்தினாக இருக்கலாம், நம்முடைய பொருளாக இருக்கிறால் வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற உலக பொருட்களினாலே நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் காண்கிற பொருள்களாக இருக்கட்டும், ஆஸ்திகளாக இருக்கட்டும், இந்த மனிதனுடைய பிழைப்புக்கான ஐஸ்வர்யங்களாக இருக்கட்டும், எல்லாமே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே அந்த ஐஸ்வர்யங்கள், அந்த ஆஸ்திகள் மிகுதியாக இருந்தால் நீ அவைகளை கொண்டு இல்லாதவர்களுக்கு, அதாவது நீ உன்னுடைய அந்த ஆஸ்தியினாலும் அல்லது நீ பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பினாலும் அந்த தரித்திரப்படுகிற, அந்த சரீர பிரகாரமாய் அந்த வசதி இல்லாத, அந்த ஏழ்மையில் இருக்கிற தரித்திரப்படுகிறவர்களுக்கு, அல்லது இயேசு அறியாதபடிக்கு, இயேசுவின் வசனம் இல்லாதபடிக்கு தன்னை பெருமையாய் வாழ்ந்து தன்னை பெருமையாய் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யவான்களுக்கு அந்த தரித்திரம், அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, அந்த நன்மையை நீ அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம், யோவான் 17வது அதிகாரத்திலே 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அறிகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே கேட்ட வசனத்தை நினைவு கூர்ந்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளை நாம் முழங்கால் படியிடுவோம். இந்த இரவு நேரத்திலே, அப்பா, அந்த நித்திய ஜீவன் நீர் ரத்தம் சிந்தி பிதாவின் மடியில் இருந்த தேவன், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டோடைய சமூகத்திலே கேட்போம், அப்பா, அந்த மனு குலத்திற்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆதாவின் மூலமாக இழந்து போன அந்த ஆளுகை, அந்த மகிமை, அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படி புற ஜாதிகளாகி எங்களை தேவன் தெரிந்து கொண்டீரே அப்பா. எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் பாவங்களெல்லாம் நீர் மன்னிக்கும்படியாக பரலோகத்தின் ஆண்டவரை, பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் மேன்மைகளை விட்டு இறங்கி நீர் மரணமில்லாதவர், எங்களுக்காக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவரே. இது அழிவில்லாத பூமி ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக ஆண்டவரே, அந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்ட அந்த சாபம் நிறைந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. இந்த பூமியிலிருந்து எங்களை எப்படியாவலும் அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் கொடுத்து தேவனோடு வாழக்கூடிய அந்த வாக்கியத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கிருபை பொழிந்ததினாலே இந்த நித்திய ஜீவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய அந்த அன்பான நடக்கைகள், நம்முடைய அந்த தாழ்மையான நடப்பைகள் மற்றவர்களிடத்திலே வேதம் சொல்லுகிறது நாம் வாசிக்கிற ஒரு நிருபமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம், அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. அது ஒன்றை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒன்றை குறித்தும் அது கவலைப்படுகிறதில்லை. அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கிறது, அது சகல சத்தியத்திற்குள்ளும் அது உங்களை நடத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது பொய்யானது அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்களே நிலைத்திருப்பீர்களா
பிள்ளைகளாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கிற ஒரு நிருபங்கள் எப்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறாராம். 1 யோவான் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி நாம் எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் அவரை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறபதினாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மேலான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஆண்டவரே, அந்த ஆளுகை அவன் இலவசமாய் பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடிக்கு நாங்களோ குழந்தையாக பிறக்கப்பட்டு ஆண்டவரே வாலிபனாகி வயது முதிர்ந்தவர்களாகி எங்கள் வாழ்க்கையிலே பெற்றோர்கள் படுகிற வேதனைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான பாரங்கள் உண்டு. ஆனால் ஒரு ஆதாம் முழு மனிதனாக படைக்கப்பட்டான். ஆண்டவரே, அவனுக்கு அப்படியே சகல விதமான ஆளுகையும் தேவன் அவனுக்கு அப்படியாக கொடுக்கப்பட்டீர். ஏனென்றால் அவன் நல்ல ஒரு பரிசுத்தவனாய் உண்டாக்கப்பட்டான். அவனிடத்திலே பாவம் இல்லாதிருந்தது. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை, அந்த பாதுகாவலை உம்முடைய சமூகத்தை விட்டு அவன் விலக்கினதினாலே அற்பமான இச்சைக்காக ஆண்டவரே, அற்பமான இச்சை ஆண்டவரே, ஒரு நேரம் ஒரு இச்சையான ஒரு பழம் ஆண்டவரே, ஒரு சிறிதான ஒரு ருசிக்காக அவன் அதை இழந்து போனதினாலே அவன் அதை இழந்து போனான். ஆண்டவரே, அந்த இழந்து போனதை ஆண்டவரே மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படி தேவன் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு நேராக எங்கள் ஓட்டம் ஆண்டவரே, நாங்கள் அதை பொறுமையோடு ஓடி அதை பற்றி கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல நாங்கள் பொறுமையோடு ஓடி அதை பற்றி கொள்ளத்தக்கதாக அதில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ ஒன்றே நாங்கள் தவறுவிடாதபடிக்கு உம்முடைய வேத சட்ட திட்டங்கள் எதை சொல்லுகிறதோ சுவாமி, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறப்பா. நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் இருந்து காத்துக்கொள்வதாக. ஆமென், ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம்.